மக்களே, கடைசியா மைன்கிராஃப்ட் எபிசோட் 1 போட போகிறோம். அதாவது போட்டாச்சு. இப்போது நாம் நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தெரியாமல் ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்தா ரெக்கார்டை ஆன் பண்ணவே இல்லை, ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆன் பண்ணவே இல்லை. திடீர்னு சம்பவம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நியூ வேர்ல்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். சர்வைவல் தான். இப்போது ஒரு பேக் இதில் ஆட் பண்ண போகிறோம். என்ன பேக்குன்னு கேட்டீங்கன்னா, சிசிடிவி கேமரா உடைய ஆட் பேக்கு தான். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் எந்த ஒரு மூட்ஸ் ஆட் பண்ணல. சிசிடிவி கேமராவோட இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேக் ஆன் பண்ணிட்டீங்கன்னுருவீங்க. ஹேக் ஆன் பண்ணி சிம்பிளாக ஜெயிச்சிட்டிங்கன்னுருவீங்க. ஜெயிக்கிறதுனா என்டர் ட்ராகனை கவுக்கிறத தான் நான் சொல்கிறேன். சரி, லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதை உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். கட் பண்ணியாச்சு. கையில் என்னடா 2 புக்கு வச்சுங்கிறேன்னு கேட்டுறாதீங்க. அது அந்த புக்கில் தான் இருக்கும் சிசிடிவி கேமரா எப்படி உருவாக்குறது, அதுக்கான டேப் எப்படி உருவாக்குறதுன்ட்டு. சரி, இப்போ நம்ம எடுக்கவே வில்லேஜை தேடி போகலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம மரத்தை கலெக்ட் பண்ணிக்கலாம். மரத்தை எவ்வளோ தூரத்தில் இருந்து வச்சுருக்காங்க? இந்த தண்ணியில் மைன் பண்ணலாமா? இல்லை, வேணாம். ஏன்னா நம்ம எடுக்கவே மைனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பொருளெல்லாம் எடுக்காமல் போயிட்டோன்னா சம்பவம் ஆயிரும். நம்மளை வச்சு சம்பவம் பண்ணிடுவானுங்க க்ரீப்பர்ஸ் எல்லாம். சரி, இதை வெட்டி எடுத்துடலாம். 1 2 3 4 போதும். நம்ம 4க்கு அப்புறம் கிராஃப்ட் டேபிளை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, இந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஓகே பிளாங்க் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் டேபிள் வச்சுக்கலாம். திருப்பி கொஞ்சம் ஓகே பிளாங்க் எடுத்துக்குவோம். திருப்பி கிராஃப்ட் டேபிள் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு சில அட்டாக் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் செஞ்சுக்கலாம். கத்தி, திருப்பி நம்மளுக்கு மைன் பண்ணுறதுக்கு கோடாரி தேவைப்படும். அதையும் எடுத்தாச்சு. கோடாரின்ற சரி பிக்காக்ஸ். திருப்பி ஓகே பிளாங்க் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டிக் தேவைப்படும் எப்பயுமே நம்மளுக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம போய் ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்கிறதுக்கு, ஸ்டோன் ஸ்குவாட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில ஐட்டம்லாம் தேவைப்படும். அதை மட்டும் மைண்ட் பண்ணி எடுத்துன்னு அதெல்லாம் முக்கியமாக நம்மளுக்கு கூல் தேவைப்படும். அப்போ தான் அயனை நம்மளால் அயன் க்ரியேட் பண்ணிக்க முடியும், தங்கத்தையும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் மீட்டை சமைக்க முடியும். இந்த கூல் ஒன்று தான் கைஸ் நம்ம கேட்க அதிகமாக கிடைக்கும். நம்ம கூலே வெறுத்துருவோம் மைண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் முக்கியமான நேரத்தில் அந்த கூல் கிடைக்காது. அதனால் இப்போயே முடிஞ்ச வரைக்கும் மைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, போதும்னு நான் நினைக்கிறேன். போதும், 6 இருக்குது. அந்த 6 நம்மளுக்கு போதும். சரி, இந்த கோழி அடித்து குழம்பு வச்சிடலாமா? வேணாம். ஏன்னா கோழியை சாப்பிட்டா கூட கொஞ்சம் தான் நம்மளுக்கு இந்த சாப்பிட்ட அளவு ஏறும். இந்த ஆடை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஏறும். ஆடு, கோழி அவ்வளோதான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போய் ஃப்ரை பண்ணிடுவோம். அப்புறமா அதுக்கு நம்மளுக்கு ஸ்மோக்கர் தேவைப்படும். இந்த இடத்துல இதை வச்சுட்டு நம்ம கறி அப்படியே சாப்பிட்டோன்னா கூட கொஞ்சம் தான் ஏறும். ஆனால் கொஞ்சம் அளவில் அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை குக் பண்ணி சாப்பிட்டா தான் அதிகமாக ஏறும் நம்மளுக்கு அளவு. இப்போ போய் கொஞ்சம் ஸ்டோனை மைண்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் கேப்பில். அது அதுக்குள்ளே அங்கே குக் ஆகிட்டோம். இப்போது குக் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். குக் ஆகிடுச்சு நினச்ச மாதிரி. சரி, இதையும் இப்போ மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வில்லேஜை தேடுற விஷயத்துக்கு கிளம்பிடலாம். வில்லேஜ் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருங்க, கிராஃப்ட் டேபிள் விட்டு போகிறேன். நான் ஒரு அறிவாளி. எடுத்தாச்சு. வில்லேஜ் எனக்கு தெரிஞ்சு இந்த மலை மேலே ஏறி பார்த்தோன்னா தெரியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. ஒன்று இந்த பக்கம் இருக்கணும், இல்லைனா எனக்கு பின்னாடி சைடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக பின்னாடி சைடு இருக்க தான் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு நான் நினைக்கிறேன். எங்கே இருக்குது? இல்லை, இங்கே வில்லேஜ் எங்கேயும் இல்லை. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த பக்கம்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, இந்த பக்கம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அதிகமாக நம்மளுடைய ரைட் சைடில் தான் வில்லேஜ் அதிகமாக இருக்கும். நான் இது வரைக்கும் மைன்கிராஃப்ட் விளையாடினதுலே என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ரைட் சைடு தான் அதிகமாக இருக்கும். லெஃப்ட் சைடு எதுக்கும் பார்த்துடலாம். சரி, ரைட் சைடு தான் போயாகணும் போல்.
இங்கேருந்து இறங்கி போயிடலாம். இங்கேருந்து இறங்கி போயிடலாம் கைஸ். நம்ம போய் ரைட் சைடு நான் சொன்ன மாதிரி தேடி பார்க்கலாம். ரைட் சைடு தான் எனக்கு அதிகமாக கிடைக்கும் எப்பயுமே வில்லேஜை பொறுத்த வரைக்கும். அதுவும் பெரிய வில்லேஜாகவே கிடைக்கும். அதிகமாக மைன் பண்ணுற இடமும் எனக்கு இருக்க தேவையில்ல, கொஞ்சம் தூரமாக இருக்கணும். மைன் பண்ணுற இடம் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வில்லேஜ் பிடிக்கணுன்னா அந்த மைன் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும். கொஞ்சம் தான், ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது. அதுவும் ரொம்ப கிட்டே இருந்துச்சுனாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி, இந்த கேப்பில் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். நம்மளுடைய விஷயம் வந்து ஒரு காமெடி பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எடிட்டு பேசுகிறது அதெல்லாம் பண்ணுவேன். இப்போது கேம் விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். அது என்னென்னா, இந்த இடத்துலேருந்து குதிக்கணும், குதிச்சு தான் அந்த பக்கம் போகணுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல குதிக்கலாமா? சரி குதிக்கலாம் இருங்க, கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வந்து குதிக்கலாமா? போச்சு. சரி, போய் நான் பெருக்கின்னு தான் வரணும்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் விழுந்தேன்? அந்த பக்கம். இது வந்தாச்சு. நான் உழுந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அந்த பக்கம் ஓகே பிளாங்க்கோ என்னமோ அந்த பக்கம் பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் எனக்கு முக்கியம். அதனால் இப்போ நான் அதை அடித்து தான் பிடுங்கணும். போ 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 அது என்னை அடிக்கக்கூடாது. அப்படி அடித்து நம்மளுக்கு வந்து எழுத்து குறைஞ்சி போயிடும். சரி, கொஞ்சம் நம்ம ஹெச்பி கிடச்சிருக்கு, ஏற்றிடலாம். ஏற்றியாச்சு. சரி, இப்போது வில்லேஜ் தேடலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரி போகலாம். 2 புக்குமே இருக்குது நம்மக்கிட்ட. புக்கு இல்லைனாலும் எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஒரு புக்லேயே இருக்கும் 2த்தையுமே செய்கிறது. 2 புக்கு வேஸ்ட்டு தான், ஒரு புக்கே போதும். இருந்தாலும் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு எதுக்காவது தேவைப்படும். வில்லேஜ் அந்த பக்கம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நேராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வில்லேஜ். இல்லை, ஆமாம், அங்கே இருக்குதுங்க, அங்கே இருக்குது. நான் நினச்ச மாதிரி ரைட் சைடு தான் இருக்குது. வில்லேஜை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போயே மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம எபிசோட் 2 போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க ப்ளீஸ். சரி, வில்லேஜ் கண்டுபிடிச்சாங்கடா. ஒரு வில்லேஜரையும் காணோம். எடுக்கவே நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். போய் அதை பெருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே செஸ்ட்டில் ஏதோ ஒரு மாதிரி செஸ்ட்டுக்கு பதிலாக டப்பா வச்சுங்கிறீங்க. டப்பாவை பொறுத்த வரைக்கும் எதுவும் இருக்காது. வில்லேஜர்ஸ் எப்பவுமே செஸ்ட்டில் தான் வைக்குவானுங்க. அவங்களுக்கு டப்பாவில் போட தெரியாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். சரி வாங்க போய் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் ஒரு விவசாயியை வந்து அடித்து சாப்பிட மாட்டேன். வில்லேஜஸ் எல்லாம் இங்கே இருக்கிறானுங்க. அதனால் நான் பாதி மட்டும் நான் ஆட்டையாக போட்டுக்கிறேன். மீதியை அந்த வில்லேஜரை வைக்கிட்டு பாவம் விவசாயி இல்லையா. விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் ஏமாறக்கூடாது. அவன் காவலுக்கு நிற்க சொன்னால் எங்கேயோ படுத்து தூங்கிட்டான் போல். சரி, நான் எல்லாத்தையும் பெருக்கிட்டு போயிடுறேன். அவனை ஏமாற்றக்கூடாது இல்லையா. அதனால் சீட்ஸ் எல்லாம் வந்து விதைச்சி விட போனேன். விதைச்சி விட்டோம். இன்னும் வளரலன்னு அவன் நினச்சிக்கிட்டோம். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இதுக்குள்ளே போட்டால் நம்மளுக்கு ஒரு சூப்பரான பொருள் கிடைக்கும். பாருங்கள் அது என்னென்னு. இதை வச்சு ஒரு வாரமாக வளரக்கூடிய செடியை ஒரே செகண்டில் வளர வச்சிடலாம். அந்த ஒரு மாதிரி கிடச்சிச்சில்ல அதை வச்சு. கசக்கி போட்ட பேப்பர் மாதிரி கிடச்சிச்சில்ல அதை வச்சு தான் அப்படி பண்ண முடியும். அது எலும்பை வச்சு கூட பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு ஸ்கெலிட்டனை சாவடிச்சோன்னா அவங்ககிட்டருந்து நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும்ல, அந்த போன். அதை வச்சு கூட நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கெலிட்டனை நம்ம நேருக்கு நேராக நின்று அடிக்க முடியாது. அதுதான் அடிக்கணுன்னா நம்மளுக்கு ஹார்மரும் ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸும் தேவைப்படும். இப்போதைக்கு நமக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் நாமளே ஒரு சொந்தமாக ஒரு கார்டன் க்ரியேட் பண்ணுற வேலையில் வந்து இறங்கிடலான்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி எபிசோட் 1 வந்து நம்ம கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது நான் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டேன் எபிசோட் 1. ஏதாவது மைனிங் எது போயிருக்கணும், அப்புறம் ஏதாவது கிராஃப்ட் பண்ணியிருக்கணும். நான் உதவாத வேலையை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்கேன். அது ஒரு முட்டாள்தனமான ஐடியான்னு நானே நினைக்கிறேன். இப்போ ஃபீல் பண்ணுறத நினச்சி நானே இப்போது ஒரு முட்டாள்தனமான சரி முக்கியமானதெல்லாம் எடுத்து கிடைக்கிறது ரேரானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு வெளியே தேடலுக்கு போகிறதுக்கு மட்டும் எடுத்துன்னு போயிடலாம். இதெல்லாம் போனால் கிடைக்காதுன்றதில்ல, சிம்பிளாக கிடைக்கிறது தான். அந்த புக்கு தான் ஒன்று கிடைக்காது. புக்கே கிடைக்கலனாலே எனக்கு தெரியும் எப்படி கிராஃப்ட் பண்ணணும் கேமராவும் டேபையும்னு.
இந்த ஃப்ளவர்ஸை போய் வெளியே நட்டுட்டு அப்புறம் ரெட் கலரில் பெட்டோட கலரையும் மாற்றிக்கலாம். இருங்க போய் நம்ம திருப்பின்னு கலெக்ஷனுக்கு போகலாம். போய் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த அரண்மனையில் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரண்மனையில் ஜஸ்ட் கோட்டை இதில் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, மேலேயும் ஒன்றும் இல்லை. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு கிடச்சிச்சு, ஸ்குவாடு இருந்துச்சு. ஒரு நாள் வேறு ஒரு வேர்ல்டில் எனக்கு கிடச்சிச்சு. கீழே பொடிக்கையாக ஓடுதுங்க பாருங்க இந்த சின்ன வில்லேஜர்ஸ் எல்லாம். இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த வில்லேஜர்ஸோட மூளை மாதிரி காலியாக்கிது. கொடுமையை கொடுமைடா எல்லாம். இதுவும் வில்லேஜர்ஸோட மூளை மாதிரி காலியாக்கிது. அப்புறமா நம்ம இந்தியன் பைக் டிரைவரில் வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, லாங் வீடியோ அதிலே ஒன்று போட போகிறோம். அது வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொழுப்பு எடுத்த வில்லேஜர் என்னை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு ஓட்டான் பார்த்தீங்களா. இந்த கோட்டைக்குள்ளே ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை. நீங்களாம் எதுக்குடா உயிரோடு கேறீங்க எதுவுமே இல்லாமல்? எதுவுமே இல்லையே. அங்கே ஏதோ வீடு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அதில் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆமாம் இருக்குது. என்ன இருக்குது? எல்லாம் நொறுக்கு தீனி. ஒரு உருப்படியான விஷயமும் இல்லை. எல்லாம் தின்னுட்டு தூங்குவானுங்களே போல் இந்த வில்லேஜர்ஸ் எல்லாம். உத பயலுக. போன வேர்ல்டில் கிடச்ச மாதிரி ஒரு ஸ்குவாடு, அயர்ன் ஸ்குவாடு, ஸ்டோன் ஸ்குவாடு, ஏன் ஒரு வுட்டன் ஸ்குவாடாவது இருக்கக்கூடாதா? பிக்காளி பயல்களா, ஒன்றுமே இல்லை. அது நொறுக்கு தீனியை வச்சுனுங்கிறாங்க. என்னடா பண்ணுறது உங்களையெல்லாம் வச்சுன்னு? சோத்துக்குனே அலையிறீங்களேடா. எல்லாம் இவனுங்களுக்கு நாம தான் கொடுக்கணும் போலங்க ட்ரேடு பண்ணி. எதுக்கும் உதவாதவனுங்க இவனுங்கெல்லாம். நம்மளவே எதிர்பார்க்குவானுங்க ஆற்று ஊற்றுனா. இடம் மாதிரி வந்துட்டு. இதில் எனக்கு இதில் ஏன் ஐட்டம் தான் இங்குது, ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே போனால் மட்டும் ஸ்டோன் கட்டர் தான் போகுது, வேறு என்னக்க போகுது? அது ஒரு உதவாத கேஸு. இதுக்கு மூடி வச்சலாம். ஏன்னா வில்லேஜர்ஸ் எது வந்து நிற்பானுங்க அதுக்குள்ளே. நைட் ஆனால் ஜாம்பி இருந்துச்சுன்னா தூங்காமல் வந்து அதுக்கு நிற்குவானுங்க. ஒருவேளை நாம் எது திறந்து விட்டுட்டு அப்படியே வந்துட்டோன்னா அதுக்குள்ளே ஜாம்பி ஆளுக்கு முன்னாடி போய் தூந்துட்டு நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜர்ஸு போய் அதில் நின்னானுங்கன்னா வில்லேஜர்ஸ் கதையை முடிச்சிடும். அதுக்கப்புறம் வில்லேஜர்ஸ் ஒரு டைம் ஒன்ஸ் செத்துட்டாங்கன்னா திருப்பி வர முடியாது அவங்களால. நாம் ஸ்பவுன் பண்ணி விட்லோன்னா என்ன புது வில்லேஜர்ஸ் வந்து ப்ரீடிங் பண்ணி தான் அவங்களே உருவாக்கிப்பாங்க. சரி, இதை மூடி விட்டு போயிடலாம். அதே சமயம் என்னென்னா ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் வந்து வெயில் பட்டாலே எரிவானுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நிற்பானுங்க அடிக்கடி பைத்தியக்காரனுங்க. திடீர்னு நாம எதுவும் உள்ளே போயிட்டு வணங்கடா மாப்பிள்ளையே சதக்குன்னு ஒரு 4 குத்திடுவானுங்க. வேறு கதை முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம்குள்ளவே செஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டோம். டோரை லாக் பண்ணியாச்சு, வந்தாச்சு. இந்த எபிசோடு 1 வந்து உருப்படியாகவே நம்ம வந்து போடலை, வேஸ்ட் பண்ணிட்டோம் டைமை. சரி, இதுதான் நம்மளோட ஏரியாவா? இங்கே பாருங்கள், இது புது இடம் போல். அப்படின்னா ஓகே, இப்போ இதில் இருக்கிறதா கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து நம்ம இதுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இதில் போகலாமா இல்லை சுற்றலாமா? ஏதாவது போய் மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. மைனிங்க்கான ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க, எபிசோட் 2ல் நான் வந்து மைனிங் போவேன். இன்னும் நிறைய வித்தியாசமான விஷயம்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக ஏற்றிப்போம். இப்போது நம்ம போய் அந்தாண்ட இருக்கிற வீட்டை இன்னும் செக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்குள்ளேயெல்லாம் கைஸ் அதிகமாக செம்ம ரேரான லூட்டெல்லாம் கிடைக்கும். நீங்கள் போய் எடுத்துக்கலாம். பாருங்கள், சொன்ன மாதிரி கோல்டு, அப்புறம் சில்வர் ஆக்ஸு, பிக்ஆக்ஸு, அப்புறம் இது இருக்குது பார்த்தீங்களா, ஹார்மரில் ஹெல்மெட் இருக்குது. சரி, இதை இப்போது உடச்சி எடுத்துக்கலாம் ப்ரெஷர் பிளேட்டை. ஏன்னா அது நம்மளுக்கு ட்ராப் செட் பண்ண தேவைப்படும். இன்னும் நிறைய பவர் எடுக்கலாம் தேவைப்படும். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒன்றும் போகிறதில்ல, எதுக்கும் திறந்து பார்த்து போயிடலாம் ஒரு பேச்சுக்கு. சரி, இப்போது மேலே இருக்கிற வீட்டில் வாய்ப்பு இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லைடா. அடி எதுக்குடா வைக்கிறீங்க நீங்களாம்? அதானே இவனை அடிச்சுட்டு தெரியாமல், சாரி பாஸ். சரி, இதுக்குள்ளே எப்படியும் இருக்க போகிறதில்ல, போய் ஒரு அழகு பார்த்துட்டு வந்துடலாம். சரி, மறக்காமல் இப்போயே நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்புறமா வந்து உங்களுக்கு இது வேலை இருக்காது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வேலை இருக்காது. சரி, இருட்டு போகுது. இப்போ வந்து நம்ம வந்து போய் தூங்குறது நம்மளுக்கு நல்லது. ஓகே, கட் பண்ணிட்டேன். ஏன்னா பொறுமையாக அந்த நடந்து வரதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும்.
சரி, முக்கியமான பொருளெல்லாம் நம்ம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஒழுங்காக. நம்மளோட இடமே தான். சரி, அவனுங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. வில்லேஜ் வில்லேஜ் ஓகே. இது மழை வேறு பெஞ்சிட்ருக்கு வெளியே. இப்போ நம்ம வெளியே போனோம்னா நம்ம கதையை முடிச்சிடுவானுங்க. தம்பி எல்றா, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறோம். வெளியே போகிறோம். டேய், கதவை சாத்திட்டு போடா, இல்லை ஏன் கதை முடிஞ்சு போயிடும். ஓகே, தூங்கி எழுந்தாச்சு. மழை நின்றுட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இதோ நின்றுடுச்சு. இது அவமானம், எனக்கு அவமானம். என்னை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டான். மூஞ்சி மேலே கதவை சாத்திட்டான் அவன். நாங்கள் ஏதோ குச்சாட்டமே நின்றுட்டுருக்கு. அந்த ஒரு அமைப்பு மேலே நம்ம அடுத்த எபிசோடில் ஏறி நிற்கலாம். எவன்டா அடிச்சது என்ன? பின்னாடி அடிச்சிட்டான்டா. டேய், தைரியம் தான் இந்த நேருக்கு நேரம் அடிக்கிறா, பின்னாடி அடிக்காதீங்க. இதோ இந்த ஸ்கெலிட்டன் இவன் தான். சாகுடா, ஒரு அடி அடிச்சிட்டேன். ஓகே, இன்னொரு அடி அடிச்சிட்டான். சாகுடா, ரெண்டாவது அடியும் அடிச்சிட்டேன். ஐயோ எம்மடி. டேய், உங்கள்கிட்ட பவன்டாரோ இருக்குன்னு ஓவராக ஆடாத. ஒரு ஸ்பைடரை முடிச்சேன்னா எனக்கு பவன்டாரோ கிடச்சிரும். இருங்க ஹச்பி ஏற்றின்னு போய் தான் அவனை அடிக்கணும். இல்லைனா நமக்கு அதை முடிஞ்சு போயிடும். முட்டாள்தனமாக நம்ம போயிட்டோன்னா ஃபுல்லாக ஹச்பி ஏறும். அவ்வளோதான். இப்போ பயம் இல்லை. வாடா, இந்த சாகுடா. முடிஞ்சானா இல்லையா? முடிஞ்சான். லூட்டெல்லாம் எங்கே? அவனை அடித்ததுக்கான லூட்டெல்லாம் எங்கே? எங்கடா லூட்டை காணோம். ஒருவேளை நம்ம எடுத்துட்டோமோ? தண்ணிக்குள்ளே போய் பார்த்துட்டோம்ல. இருங்க, எடுத்துட்டோம் தான் நினைக்கிறேன். லூட்டை காணோண்டா. சரி, லூட் ஒருவேளை நாமளே எடுத்துகிட்டு நினைக்கிறேன். எடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, உள்ளே போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் சரிப்பட்டு வரும். ஏங்க, எடுத்துட்டோம் பாருங்கள். அவன் போன் மட்டும் வந்திருக்கு. இல்லை, போன் முன்னாடி எடுத்ததா? எனக்கு தெரிஞ்சு போன் முன்னாடி எடுத்ததாக தான் இருக்கணும். அப்படின்னா அந்த லூட் நம்மளுக்கு கிடைக்காத போயிருக்கு. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம் கரெக்டாக. இந்த போனை வச்சு ஒரு வேலைக்கு இது. அப்புறம் இல்லை போன் தேவை நம்மளுக்கு. அதை எடுத்து வைக்கணும் 6 வழி. சரி, அதை எடுத்து வச்சுட்டோம். சரி, இப்போது கிராஃப்ட் டேபிள் இங்கே ப்ளேஸ் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, கிராஃப்ட் டேபிள் இந்த இடத்துல இருக்கட்டும். அப்புறம் இதை எடுக்கும் நாங்கள் வச்சிடலாம். ஓகேங்க, அந்த போனை வச்சு உருவாக்குறது. செஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் பெரிய செஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபர்னஸையும் எடுத்துக்குவோம். ஓகே, ஃபர்னஸ் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். அது நம்மளுக்கு மீட்டை தேவைப்படும். வணக்க மீன்ஸ் இது நான் குக் பண்ண தேவைப்படும். பச்சை கறியெல்லாம் தின்னா அவ்வளோ டக்கு நம்மளுக்கு ஹச்பி ஏறாது. சமைச்சு சாப்பிட்டா தான் ஏறும். இதை இந்த இடத்துல வேணாம். வீட்டு முன்னாடி ஸ்கெலிட்டன் அட்டாக் பண்ணுவானுங்க. இங்கே வச்சிடலாம். கரெக்டாக வச்சாச்சு. ஓகே, இங்கே ஒன்று வச்சிடலாம். நம்மளுக்கு அப்புறமா மரம் வெட்ட ரொம்ப தூரமாக போக அவசியம் இருக்காது. அதுக்குன்ட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயும் மரத்தில் வச்சிடக்கூடாது. ஜாம்பிஸு அப்புறம் இந்த ஸ்கெலிட்டன்லாம் அந்த இடத்துல நிற்குவானுங்க வெயிலுக்கு மறைஞ்சு. அதுக்கப்புறம் நமக்கு அது முடிஞ்சு போயிடும். சரி, இந்த கோட்டைக்குள்ளே வேணாம். வாங்க, நம்ம போய் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை, நம்ம அதை அப்புறமா பார்த்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு போய் மைனிங்க்கான இடத்த தேடுவோம். மைனிங்க்கான இடத்த தேடலாமா இல்லை வேறு எதனா? மைனிங்க்கான பர்ஃபெக்டான இடம்னு நான் நினைக்கிறேன். பட்டு அவசரமாக ஏறி வரணுன்னா எப்போ ஏறி வர்றது? கீழே போயிடுவேன், திருப்பி மேலே வர முடியாது. இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த இடத்துல தண்ணி இருக்குது. ஜாம்பிஸு ஸ்கெலிட்டன்லாம் அதிகமாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் தண்ணி இருக்குதுன்னா இந்த இடம் இதெல்லாம் போய் ஒரு மைனிங் பிளேஸாடா? ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற போது அங்கே பார்த்தீங்களா 2 ஸ்கெலிட்டனு. போனோன்னா உரித்து தொங்க விட்ருவானுங்க நம்மளை. அதனால் இப்போதைக்கு நம்ம அந்த பக்கமே போக தேவையில்ல. சரி, இந்த இடம் மைனிங்க்கு ஓகேவா? தண்ணி இருக்குது. உள்ளே போனாலே அவ்வளோ டக்குன்னு மைனிங் பண்ண முடியாது. அதனால் தண்ணியில் மாட்டே நான் செத்து போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் தான் நம்மளுக்கு மைனிங்க்கே. அப்படி இல்லைனா கூட வேறு எங்கன்னா அந்த பக்கம் இருக்க வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். மைன்கிராஃப்ட் மைனிங் பண்ணுறதுக்கு இடத்துக்கு பஞ்சம். அப்படி இல்லைனா கிரியேட்டிவ் மோடில் ஒரு டைம் மட்டும் மாறி நம்ம இந்த ரயில் இருக்குது பாருங்கள், இந்த ட்ராலி, அதை ஓட்டிங் போகிற மாதிரி ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணலாமான்னு நீங்களே சொல்லுங்கள்.
ஓகே, இப்போதைக்கு ஃபர்னஸில் வந்து நம்ம எதுவும் போடல. சாப்பிட்டாச்சு. இருக்கிற ஒரு மீடியம் கீழே 10 முன்னாடியே மைனிங் பண்ணலாமா? இது இருங்க, இந்த பெட்டை வந்து கலர் மாற்றிடலாம். ஓகே, பெட் ரெட் கலரில் வந்துடுச்சு. இனிமேல் இதுதான் என் பெட்டு. எவனான வில்லேஜர் இதில் படுத்தான் அவன் ஒரேடியாக படுத்துருவான். ஓகே மக்களே, இப்போயே நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் 2ல் வந்து என்ன பண்ணலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா எதனாலையும் செஞ்சிடலாம். ஓகே ஓகே, அடுத்த ஏதாவது உங்களுக்கு கேம் ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ எனக்கு ஒரு பயங்கரமான ஐடியா வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கார்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது சமைக்கிறதுக்கு சாரி, இல்லை செடி வளர்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட கார்டன். ஒரு நிமிஷம், என்னை பார்த்தும்போது பில்லுக்கட்டு இங்கே இல்லையே. இது என்னோடய வீடு தானா? மேலே ரெட் பெட் இருந்துச்சுன்னா என்னது, இல்லைனா தப்பு பண்ணிட்டேன் குமாரு தான். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி, இந்த செஸ்ட்டில் இது என் வீடே இல்லை, இதுக்கு பக்கத்தில் எட்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க. இடம் மாற்றி கட்டணும். இப்போ தப்பு பண்ணிட்டியடா. ஓகே, இப்போ வந்து எண்டர்மேனை வந்து அடிப்போம். ஏன்னா அவங்ககிட்ட எண்டர் பேரல் இருக்கும். அதை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இருங்க, தண்ணிக்குள்ளே போய் நிற்கலாம். அவன் தண்ணிக்குள்ளே வந்து வரமாட்டான். ஐயோ, அடிச்சிட்டு கண்ணாடி வேறு அவனுக்கு ஒரு கேடு. வேறு கண்ணாடியை போட்டுங்கிறான் அவன். எண்டர் ட்ராகன் சி எண்டர்மேன். இருங்க பிரச்சனை. லூட்டு கலெக்ட் பண்ணுங்க. லூட்டு எண்டர்மேன் எங்கடா போனேன்? நான் தண்ணிக்குள்ளே ஒழுங்கு போயிட்டேன். எண்டர்மேன் எங்கடா போனேன்? பிக்காளி பையிலே. எங்க பிக்காக்ஸ் இது பிக்காளி பையிலேனா வந்துட்டான். அடிச்சிட்டேன். அவன் என்னையே ஃபாலோ பண்ணுவான். இங்கே வரான். அட்ரா. சாப்பிட என்ன அடிக்கிறோம். தங்குறான். ஒரு இடத்துல நின்றுறான். இந்த வில்லேஜர் குட்டி பையனை பார்த்தீங்களா? என்ன பார்த்துட்டு இருக்கான் பிக்காளி பையிலே. தண்ணிக்குள்ள அவனை தள்ளி விட்டுருவோம்டா. இந்தான வரான். அடிச்சுட்டு இன்னும் ரெடி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டதுக்கா அவனுக்கு பார்த்தீங்களா? டென்ஷன் ஆகிறான் அந்த சின்ன பையன். எண்டர்மேன் எங்கடா போனேன்? டே எண்டர்மேன், டே பிக்காளி. இதோ வண்டான். என்கிட்ட போய் அடி 2 அடி அடிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் தான் செத்துருவான். இதோ வண்டான். எங்கடா போயிட்டேன்? இதோ இங்கே இருக்கான். இதோ வண்டான். சாகடா. மிஸ் ஆயிடுச்சு. சாகு. அவ்வளோதாங்க. ஐயோ, எண்டர் பேரல் கிடச்சிடுச்சு. இது எங்கே தூக்கி போடுறோன்னா அந்த இடத்துல நான் டெலிபோர்ட் ஆயிடுவேனே. ஐ ஜாலி. சூப்பர். தேங்க்யூடா எண்டர்மேன் செத்து போனதுக்கு. 1 மினிட். இப்போது நான் போய் கார்டன் க்ரியேட் பண்ணணும்ல. கார்டனை போய் நம்ம இன்னும் கொஞ்சம் கழிச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது என் வீடு தானே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கார்டன் க்ரியேட் பண்ணணும். வெளியே கார்டனை மட்டும்தான் க்ரியேட் பண்ண போகிறோம். கார்டனுக்கு சம்மந்தப்பட்ட அந்த அது என்ன சீட்ஸு அதெல்லாம் இருக்குது. அதனால நம்ம வந்து அதெல்லாம் இப்போதைக்கு விதைக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் பக்கெட் கிடைக்கணும்னா அயன் கிடைக்கணும். அயன் இன்னும் கிடைக்கல. ஏன்னா நம்ம இன்னும் மைனிங் ப்ளேஸே செலக்ட் பண்ணல. அது இல்லாமல் எப்படி என்னால் தண்ணியை இந்த கார்டனுக்கு எட்டுன்னு வர முடியும்? அதனால் நம்ம இன்னும் கார்டனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஓகே, இருந்துட்டு போகுது. இப்போ என்ன பண்ணலாம்? இருங்க, வில்லேஜுக்குள்ளே சுற்றிட்டு கிடப்போம். ஏதாவது ஐடியா தோணும் இப்போ இதை பண்ணலான்ட்டு. இன்னும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியவில்லை. இல்லை எபிசோட் 2ல் என்ன பண்ணலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 விஷயத்தை எபிசோட் 2 பண்ண போகிறோம். ஒன்று மைனிங் போகிறோம், இன்னொன்று என்னது கார்டனை வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். அதுதான் நான் வந்து எபிசோட் 2ல் முடிவாக இருக்கேன். சரி, ட்ரேடு பண்ணலான்னு நினைக்கிறப்போ நான் என்னென்னா வில்லேஜஸ் கிட்ட ட்ரேடு பண்ணலான்னு நினைக்கிறேன். எவனாவது எனக்கு மதிப்பு அதிகமாகிற பொருள் கொடுத்தானா நான் வந்து அவங்ககிட்ட மட்டமான பொருள் கொடுத்துட்டு ட்ரேடு பண்ணிடுவேன். சரி இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம இவங்ககிட்ட போய் ட்ரை பண்ணலாமா, இல்லை யார்கிட்ட ட்ரை பண்ணலாம்? சாங்க, இங்கே ஒரு வில்லேஜர் இருக்கும், இவங்ககிட்ட போய் ட்ரை பண்ணலாம். ஓகே,
15 பீட்ரூட் கொடுத்தா இவன் எனக்கு ஒரு எம்ராய்டு கொடுக்குறேன்னு இருக்கான். ஓகே, பீட்ரூட்டு இவனே வச்சுருக்கானா? இல்லை, விதைக்கலை. அப்படின்னா நான் போய் வேறு ஏதாவது வில்லேஜர் விதைச்சிருக்க பீட்ரூட்டை அடிச்சுன்னு வர போகிறேன். அதாவது அங்கே வச்சுருக்கான் ஏதோ ஒரு வில்லேஜர். சரி, இவனை ஏமாற்றி பிடிங்கிடலாம் எல்லாத்தையும். ஓகே, 1 2 3 ஓகே, எல்லாத்தையும் பிடிங்கியாச்சு. இந்த 1 2 3 லொட எல்லாத்தையும் பிடிங்கியாச்சு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து 17 இருக்குது. ஓகே, இது ஒன்று மட்டும் என்ன பிரயோஜனம்? வந்து 21 இருக்குது. சரி வாங்க, நம்ம சீட்ஸை மட்டும் விதைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த வில்லேஜர் வந்து பார்த்தப்பா ஒரு விவசாயி ஏமாறக்கூடாது தெரியுமா? அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏமாற்றி போட்டு ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். எல்லாம் அரசியலில் சகஜமாப்பா. அந்தானுக்கு எழுதியும் ஏன் போடுங்களா. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜர் செத்து போயிடுவான். சரி இருங்க, இவனா? இல்லை, இவன் கேரட்டு கேட்குறாங்க. 22 கேட்குறான், பேராசை பிடிச்சவன். இந்த வில்லேஜரா? தம்பி நீ அப்பா கேட்ட? இருறா எங்கடா போகிற அவசரமா? இருறா டேய் இருறா. இல்லைங்க, இவன் 10 கூழ் கேட்குறான். கூழ் தானே மைனிங் பண்ணி கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. அவனை கொஞ்சம் சேஃப்டி படுத்தி வைக்கணும். ஓகே, இந்த வில்லேஜர்னு தான் நினைக்கிறேன். இந்த ஃபார்மர் வில்லேஜரா? இல்லை கீழே இருக்கிறவனா? கீழே இருக்கிறவன் தான் அப்படின்னு கன்ஃபார்மாக கீழே இருப்பான் தான். இருற எங்கடா? அதோ பாருங்கள், எம்ராய்டு எடுத்துட்டான் கையில். உடனே நம்மளை பார்த்ததுமே அவ்வளோதான், எனக்கு நீ எம்ராய்டு கிடிச்சிடுச்சு. எனக்கு கிடச்சிடுச்சு. ஓகே, இதுக்குள்ளே இருந்து ஃபர்னஸ் தான் இருக்கும். ஆமாம் தானே? ஆமாம், ஃபர்னஸ் தான். இல்லை, இது ஃபர்னஸ் இல்லை, பிளாஸ்ட்டு ஃபர்னஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இல்லை ஸ்மோக்கர்னு நினைக்கிறேன். அதான் தான் ஏதோ ஒன்று. ஓகே, இப்போ நம்ம போய் வீடியோ இங்கேயே முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எபிசோட் 2ல் என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, பாய் காய்ஸ். வேறு ஏதாவது கேம் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாம் ட்ரை பண்ணுவோம். பாய்.